வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி மசால் தோசை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தோசைக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து கொஞ்சம் ஆறி போச்சுன்னா கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். சூடாக இருக்கையில் மொறுன்னு இருக்கும். ஆனால் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் பச்சரிசி எடுக்கலை, இட்லி அரிசியே எடுத்திருக்கேன். 1 கப்பு, 2 கப்பு, 2 கப் அரிசி, இட்லி அரிசி. இது வந்து 1/2 கப்பு, 1/2 கப்பு உளுந்து, இது 1/4 கப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, அரை கப் அவல், வெந்தயம் 1 ஸ்பூன். நிறைய பேர் ஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் வித்தியாசம் தெரியலைங்கிறாங்க. இது ஸ்பூன், டீஸ்பூன், இது டேபிள் ஸ்பூன். இப்போ டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் வந்து ரவை சேர்க்க போகிறோம். ரவையை வந்து நம்ம அரைக்க வேணாம். நம்ம மாவு அரைச்ச பிறகு தோசை ஊற்றும் போது அந்த ரவையை சேர்த்துக்கணும்னா கிறிஸ்பியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். ரவை ஊற வைக்க வேணாம். இதை மட்டும் அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்குவோம். அலசிட்டோம். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மிக்சியிலையே அரைச்சிடலாம். நம்ம ஊற வச்சிருக்க அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ மாவு அரைச்சாச்சு. இந்த பாத்திரத்தில் நிறைய இருக்கிறதுனால புளிச்சா ஊற்றி போயிடும். அதனால் இதை மாற்றிக்கிறேன். அரை பாத்திரத்துக்கு இருக்குது. 7லேருந்து 8 மணி வரைக்கும் புளிக்கிறதுக்கு வைக்கணும். 8 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மசாலையை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ரவையை வந்து நீங்கள் புளிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா அந்த ரவை ஊறி போயிடும். ஊறி போய் கிறிஸ்பியாக இருக்காது. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலையை நம்ம ரெடி பண்ணிடலாம். மசாலைக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்ப சின்னமாக இருக்கிறதுனால 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் உருளைக்கிழங்கு பெருசாக இருந்துச்சுன்னா 2ஓ 3ஓ போதும். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், கறிவேப்பிலை கொஞ்சம், குடமிளகா பாதி நறுக்கி கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டாணி குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா பட்டாணி, கேரட், பீட்ரூட் கூட போட்டுக்கலாம். பீட்ரூட் போட்டிங்கன்னா பீட்ரூட்டை வேக வச்சு உருளைக்கிழங்கோட சேர்த்து மசிக்கணும். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, மல்லித்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். தக்காளி பழம் ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்திங்கன்னா மசாலா தண்ணி விட்டு போச்சுன்னா தோசை ஊறி போயிடும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம். இப்போ நம்ம மசாலையை ரெடி பண்ணுவோம். ஆயில் வந்து நான் 1/2 ஸ்பூன் தான் ஊற்றியிருக்கேன். நம்ம தோசைக்கு வேறு ஆயில் ஊற்றுவோம், அதனால் ரொம்ப தேவையில்லை. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன்,
பெருங்காயம் கொஞ்சம், வெங்காயம், குடமிளகாய், வெங்காயம் குடமிளகாயும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், இந்த மசாலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு. தோசையில் வேற உப்பு போட்டிருப்பீங்க, அதனால கொஞ்சம் கவனமாக அரை உப்பாக போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி பழம், தக்காளி பழம் கொஞ்சம் மசியட்டும். மசிஞ்ச பிறகு உருளைக்கிழங்கு போடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு உதுத்து வச்சிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் ஒன்று சேர்றதுக்காக. மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலா ரெடி. நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து சாப்பிடும்போது கடிபடும், குழந்தைங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் மிளகாத்தூளை குறைச்சிக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம தோசையை ஊற்றலாம். வேகட்டும். வெந்த பிறகு மசாலையை வைப்போம். இப்போ மசாலையை நடுவில் வைங்க. என்னோட தோசைக்கல் சின்ன கல்லுங்கிறதுனால தோசை சின்னமாக இருக்குது. இன்னும் பெரிய கல்லாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஊற்றலாம். கிறிஸ்பியாக இருக்குது தோசை ரொம்ப. நான் பிச்சு காமிக்கிறேன். இப்போ ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குது. பருப்பு போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரவையும் நம்ம கடைசியாக சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.